குடும்ப வாழ்க்கை வேறு, ஊழிய வாழ்க்கை வேறு. நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. அது சாமுவேலுடைய குடும்பத்தில் அவர் என்ன தான் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அடிச்சு ஓடிச்சு நொறுக்குனாங்க இல்லையா? அவர்களுக்கு அழைப்பு இருக்கதோ இல்லையோ தெரியல, இவரே நியாயாதிபதி ஆக்கி நியாயத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுவேலுடைய முகஸ்துதிக்காக ஜனங்க அந்த நியாயாதிபதிகள் ஏற்படுத்தினப்பட்ட அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஸ்தானத்தை இவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை ஜனங்க ஆட்சேபிக்கவில்லை. அதுக்கேற்ற சேவை கிடைக்கவில்லை. அந்த பயனாளிகளாக விசுவாசிகள் காணப்பட முடியல. ஏன்னா அந்த பிள்ளைகளாம் நியாயத்தை புரட்டுகிறாங்க. ஏன்? முதல்ல நீதியை போதிக்கலை, வீட்டில் நியாயத்தை எடுத்து சொல்லலை. ஊழியான ராமா முதல் பேர்சபா வரைக்கும் தெரியாத ஆட்கள் கிடையாது சாமுவேலுக்கு. சாமுவேலை குறித்து யார் இப்படி பேசுனாங்களா என்னன்னு தெரில. ஆனால் என்ன பேசும்படி கர்த்தர் வைக்கிறார், அதனால் நான் சொல்கிறேன். ஊர் முழுவதும் பிரபல்யம். நலே முவேல் அப்படின்வான். தீர்க்கதரிசினாலே அவர் தான் முதல் தீர்க்கதரிசி. ஒரு பெரியவர், ஞானதிஷ்டிக்காரன், இப்படியெல்லாம் பல பட்டங்கள் தீர்க்கதரிசிக்கு அந்த நாட்டில் இருக்கிறது. தீர்க்கதரிசனம் வரம் கிரியை செய்கிறது. அவன் வாழ்க்கையும் சுத்தமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் குடும்பம் என்று வருகிற பொழுது இந்த மனுஷன் எப்படியாய் கண்மலையில் மீது கட்டப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல் இந்த பிள்ளைகள் காணப்படலை. பிள்ளைகள் மணல் மீது வீடு கட்டினவர்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறாங்க. மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம் இது எதுவுமே இல்லாமல் அடித்தரையில் இருக்கிற வெட்டாந்தரையில் இருக்கிறது கொண்டு போய் கண்மலையில் நிறுத்தினான் அந்த மனுஷன், தனக்கு இருக்கிற பிரபலியத்தை வச்சு. இது எதுவுமே பசங்கிட்ட நேரம் செலவு பண்ணாரா? சாமுவேல் எப்படி பிள்ளைகளை வளர்த்தாருன்றது நமக்கே தெரியுமே. அது நியாயத்தை பொறுட்டுச்சுன்னா அது எவ்வளோ அநியாயமான பின்னணியை சேர்ந்த பிள்ளையாக இருக்குன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. அது கட்சியில் பார்த்தா திடுக்கணும் தகவல்கள், அதிர்ச்சி தரும் தகவல்கள் வருது. என்னென்னா சாமுவேலோட பிள்ளைகள் ஆயிடுச்சு. அது யாரோட பிள்ளை? ஐயோ, சாமுவேல் பிள்ளைங்களா? என்னையா சொல்கிற? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தா. சாமுவேலுடைய வீட்டம்மாவை எடுத்துக்கொள்ள முடியாது. சாமுவேலை தான் நம்ம வந்து பார்க்கணும். அவர் தான் அதெல்லாம் செய்யணும். எனக்கு ஊழியம் இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன்னா சொல்ல முடியாது. ஊழியக்காரன் முதல் அலுவல் பொறுத்து நான் இருக்கிறது தன் குடும்பத்து கர்த்தர்கிட்ட, அடுத்தது நான் தன்னுடைய குடும்பத்தவர் ஓடு. ஃபஸ்ட்டு ஆஃப் அது வேறு. தாய் தகப்பன் உடன் பிறப்புகள், அதுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு புது குடும்பம் விடும். அது செகண்ட் ஆஃப். அப்புறம் மூணாவது ஆஃப் என்னென்னா பிள்ளைகளுடைய திருமணம், சம்மந்திமார், பேரம்பேத்திங்க. இது தேர்ட் ஆஃப். இது ஃபஸ்ட் ஆஃபில் தோற்றுது பரவாயில்ல, ஒரு வாட்டி கர்த்தர் அலோவ் பண்ணுறார். தெரியல, மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும். என்ன நிறைய காரியங்கள் உங்களுக்கே தெரியும்.